தேவ பக்தியின் வேஷம் போடுகிறவர்களுக்கு விலகு அப்படின்னு புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. அதாவது வெளியே மட்டும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய், அது பக்தி, உண்மையான பக்தியை அவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பாங்க. பவுல் தீத்துக்கு எழுதுகிறாரு, தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையிடுவாங்க. ஆனா அவங்களுடைய கிரியைகளினால் தேவனை மறுதளிக்கிறார்கள். அதாவது கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், நம்முடைய செயலுக்கெல்லாம் ஒரு பலன் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அவருக்கு பயந்து நடப்பாங்க. இவங்க வெளியே கர்த்தரை தெரியும் அப்படின்னு அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாட்டில் அது இல்லை. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள். வெளியே வேஷம் போட்டுட்டு அவங்களுடைய பேச்சில் செயலில் அது இல்லை அப்படின்னா அவங்க அருவருக்கப்படத்தக்கவர்கள், அவங்கள விட்டு விலகு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்க. வெளியே அலங்காரமா இருக்கும், ஆனா உள்ள செத்தவங்களுடைய எலும்புகளும் சகல அசுத்தமும் உள்ளர இருக்கும். அதனால நீங்களும் வெளியே மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களா காட்டிக்கொள்றீங்க, ஆனா உங்களுடைய உள்ளமோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கிறதா, சாட்சியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்றது தாங்க கேள்வி. இஸ்ரவேலரை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என் இடத்துல சேர்றாங்க, அவங்களுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பண்டிகையெல்லாம் நான் பகைக்கிறேன், வெறுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, உங்களுடைய பலி, உங்களுடைய தகன பலி, போஜன பலி, அது எது நீங்கள் எவ்வளோ வேணா பலியை செலுத்துங்க, காணிக்கையை கொடுங்க, அதெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்களுடைய மிருகங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நான் பார்க்க கூட மாட்டேன். உங்களுடைய பாட்டுகளின் இறைச்சல்களை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இந்த ஆண்டவர் வாழ்க்கையை, உள்ளத்தை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். சவுல் ராஜா அங்கே அமலேக்கியரை குறித்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர் அந்த கொழுமையான ஆடுகள் எல்லாம் வச்சுட்டு அதை வேற நான் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ அப்படின்னு சவுல் அந்த சிங்காசனத்திலிருந்து தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். பகைங்கன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் தேவ பக்தியின் வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் உள்ளதா, அல்லது கிறிஸ்துவின் வல்லமை என் இருதயத்திலும் நடக்கையிலும் பேச்சிலும் தினந்தோறும் வெளிப்படுத்தப்படுகிறதா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்தியின் வேஷத்தை மட்டும் நான் தரிக்காதபடிக்கு உண்மையாய் என்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையில நான் தேவனை நேசித்து என்னுடைய பேச்சிலும் செயலிலும் என் தேவனை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. ஆமேன்.